ஸ்ரீ பத்ரா ஆன்மீக யூடியூப் சேனல் ஆன்மீகவாதிகளுக்கு அம்பாள் உபாசகர் ஆகிய MK பாஞ்சரத்னம் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சேனலில் சில முக்கியமான எளிய வழிகளை கூறி உங்கள் பாதையில் வெற்றியை பெறுவதற்கு உதவுகிறோம். உங்களுக்கு MK பாஞ்சரத்னம் ஆகிய என்னை பற்றி தெரிய வேண்டுமென்றால் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனை படித்து பார்க்கலாம். இன்று குரு வழிமுறை, குரு எப்படி வழிகாட்ட வேண்டும், ஒரு பூஜை புனஸ்காரங்களாக இருந்தாலும் சரி, எந்த தொழிலும் எந்த விதமான கல்வி வேள்விகளும் சரி, எதிலையுமே குரு மிக குரு என்றால் என்ன? குரு என்பவர் அனுபவம் மிக்கவர். அதில் எதை செய்தால் அதனால் ஏற்படும் நன்மை தீமைகளை நமக்கு விளக்குபவர், எளிய வழிகளை கூறுபவர், தெய்வ மார்க்கங்களை அடைதல், நாம் இடர்பாடுகளிலிருந்து எவ்வாறு வெளிவர வேண்டும் என்பதை கூறுவார். உதாரணமாக மகாபாரதத்தில் கிருஷ்ண பகவான் அர்ஜுனன் மனைவி அபிமன்யுவை கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா சக்கராயுகத்தை பற்றி சொல்லிக் கொண்டு வருவார். குருவாக இருந்து அவருக்கு அர்ஜுனனே சிறந்து விளங்க வேண்டும் என்ற ஒரு நிலையில் அந்த யூகத்துடைய எப்படி உடைத்துக்கொண்டு வெளியே வர வேண்டும் என்பதை நிறுத்திவிடுவார். குழந்தை பிறந்துவிடும், அபிமன்யு வளர்ந்து விடுவான், எல்லாம் செய்து விடுவான், யுத்தகலம் வருகிறது. அப்போது சக்கராயுதத்தில் உள்ளே நுழைந்த அபிமன்யு மிக திறமசாலியாக இருப்பான். ஆனால் அந்த யுகத்தை உடைத்துக்கொண்டு வெளியே வர முடியாது. ஏன் என்றால் அங்கு குரு உபதேசம் இல்லை. குரு என்பவர் ஒரு செயலை செய்யும் பொழுது, இந்த குரு என்றால் செய்யும் போது சொல்கிறேன் இல்லையா, அப்போ குரு என்றால் என்ன? குருன்றது மாதா பிதா குரு. மாதாவும் சில குருவாக இருப்பார், தந்தையாகவும் குருவாக இருப்பார், குருவும் குருவாக இருப்பார், தெய்வமும் குருவாக இருந்து வழிகாட்டுவார். அதாவது தான் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வரக. அப்போ உயிர் கொடுத்த தாய், உடல் கொடுத்த தந்தை, அறிவு கொடுத்த ஆசான், இவை அனைத்தும் சரிவர இருந்தாலே தெய்வம் நிச்சயமாக நம்மை தேடி வரும் என்பது உண்மை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுக்கு முக்கியமான ஒரு தெய்வ படங்கள் எந்த திசையில் எந்த மாதிரி படங்களை மாற்றினால் நல்லா இருக்கும். பொதுவாக விநாயகர் படம் எந்த திசையிலும் இருக்கலாம். அம்பாளுடைய படம், அனுமருடைய படம், நரசிங்க பெருமாளுடைய படம், இவைகள் தெற்கு நோக்கி இருந்தால் மிக நன்மை. மகாலட்சுமி பெருமாள் அம்சங்கள் இவைகள் கிழக்காக இருந்தால் உத்தமம். அதேபோல் மேற்கிலும் நாம் அதை வைக்கலாம். அந்த மாதிரி வைக்கிறோம். பூஜை அறைகள் பித்திருக்கள் படம் இறைவனோட ஒட்டி கிழக்கு முகமாக இருத்தல் கூடாது, தெற்காக இருக்க வேண்டும். தெற்கை நோக்கிதான் இருக்க வேண்டும் இறந்தவர்கள் படம். ஆக இப்படியாக நீங்கள் முதலில் அதை நான் சொல்வதை பின்பற்றி செய்யுங்கள். நல்ல மாற்றங்கள், வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ்னஸ் விலகும். லக்ஷ்மியை வெளியே நோக்கி பார்வைப்படும்படியாக வெளியே வைக்கக்கூடாது.
உள்ளே பார்த்து வெளியே செல்லலாம். ஆனால் வெளியே வைத்து வெளிப்பார்வையாக மகாலட்சுமி இருக்கக்கூடாது. இந்த தகவலுடன் இன்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இதை பயன்படுத்தி செய்யணும். மேலும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். பக்கத்தில் இருக்க பெல்லை